களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ளமாற நான் நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஆண்டுடைய கைமாறு, நல்ல கைமாறு பெற்றுக்கொள்கின்ற செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்தோம். நவம்பர் மாதம் 1 தேதியிலே பங்கு ஆலயத்தில் கேட்ட அந்த இறை வசன வார்த்தை தூயாவுக்குள் உந்தப்பட்டதினாலே அது அப்படியாய் கொண்டு வந்தோம். என் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தூய ஆவியை உணர்த்துகின்ற காரியங்கள் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தோம். கடந்த நாட்களிலே மாதா தொலைக்காட்சியானது ஒரு தியானம் நடத்தியது. மரணமும் மறுவாழ்வும் என்று அருமையாக இருந்தது. கடவுள் இந்த மாதா தொலைக்காட்சியை நற்செய்தி அறிவிப்பின் காரியங்களிலே அதிகமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு வார்த்தைகள் கடந்து போகணும், மக்கள் கிறிஸ்துவனை வர வேண்டும் என்று கடவுள் தானே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆரம்பித்து செயல்படுத்தி நடப்பித்து வருகிறார். அவருக்கே துதிகான மகிமை. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உண்மையாகவே ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் கோர்ட்டுக்கு போவாங்க, நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கோர்ட்டில் போகிற பொழுது அந்த அந்த கூண்டில் இருக்கிறவர்களிடம் புக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர நான் வேறு என்று சொல்வதில்லை, அப்படிலாம் ஒரு சத்தியம் பண்ணுவாங்க. இல்லைங்களா? பார்த்துருக்குறோம், அனுப்பித்து இருக்கலாம். அதே போல் இந்த நாளிலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் உண்மை. அவர் என்னை நடப்பிக்கிற காரியங்களை அனைத்தும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கடந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சென்றேன். திருப்பலிக்கு சென்றுகிற பொழுது அந்த ஆலயத்தினுடைய முற்பகுதியிலே ஒரு அருட்சகோதரி நின்று கொண்டிருந்தார்கள். ஆலயத்துக்குள்ள போல என்ற உள்ளே இருக்காங்க. அந்த அருட்சகோதரி எனக்கு வெயிட் பண்ணிட்டு, நான் இப்போ போகிறேன், எனக்கு வெயிட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, பிரதர் இன்றைக்கி 2ஆம் வாசகம் வாசித்திருங்க பிரதர். நாங்கள் எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு, என்ன இது நம்மளுக்கு போய் 2ஆம் வாசகம் வாசிக்கிறோம். சரி சிஸ்டர், நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி நான் வாசிக்க சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்க ஓகேட்டான்னு. அப்போ திருப்பலியுடைய பொறுப்பாளராக இருக்கிற அந்த சகோதரி என்கிட்ட 2ஆம் வாசகம் வாசகம் ஓகேன்ட்டு. திருப்பலி நடந்தது. முதல் வாசகம் அந்த சகோதரி தான் வாசித்தாங்க, அந்த பல்லவியெல்லாம் அவர் தான் முடித்தாங்க. 2வது வாசகத்துக்கு நான் எழுதி போனேன்.
அங்கே அருத்தந்தை அவர்களும் பார்த்தாங்க, என்ன பிரதர் வராரு இன்னைக்கு வாசம் வாசிக்கிறதுக்குன்னு அப்படி பார்த்தாங்க. மக்களும் பார்த்தாங்க. நான் போயிட்டு அந்த வாசகத்தை எடுத்து திருப்பி பார்த்து அதில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வசனம் தான். அந்த வசனத்தை பார்த்தனாக்க 2ஆம் வருகை, ஆண்டுடைய 2ஆம் வருகையை பற்றி இருக்குது. நான் அந்த வசனத்தை அப்படியே செய்தி, இது ஆண்டுடைய அருள்வாக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் படிச்சுட்டு ஆண்டுடைய அருள்வாக்குன்னு சொல்லிட்டு திரும்பி நற்கருணைக்கு ஆண்டவன் திரும்பி நான் ஆண்டவருக்கு நற்கருணாதருக்கு தோத்திரம் பண்ணுகிற பொழுது அங்கே ஆண்டவர் தன் தூய ஆவியில் எனக்கு உணர்த்தினார், இந்த செய்தியை நீ மக்களுக்கு சொல்லு, இந்த செய்தியை நீ மக்களுக்கு சொல், உன் வாயிலே என் வார்த்தைகளை வைக்கிறேன், நீ தூயாவியின் துணையோடு கூட நற்செய்தியை சொல்லு என்று சொன்னார். எனக்கு அப்படியே புல்லரிச்சு மடாச்சு போனது. என்னன்ட்டுக்கு சகோதரி என்னை அங்கே ஆலயத்துக்கு முன்னில் இருந்து கூப்பிட்டு 2ஆம் வாசம் வாசி சொல்கிறாங்க. நான் அங்கே போய் வாசிக்கிற பொழுது அந்த வாசகம் 2ஆம் வருகையை பற்றி சொல்லுது, ஆண்டுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. நான் நற்கருணைநாதரிடம் அப்படி வணங்குகிற பொழுது போது நற்கருணையினால் இருந்த ஒரு தெய்வீகமான ஒரு பிரசனத்திலே ஆனால் உன் இந்த வார்த்தையை மக்கள் மத்தியில் சொல்லு, உன் நாவில் என் வார்த்தைகளை வைக்கிறேன், தூய ஆவியான செயல்படுத்துவார் சொன்னார். இந்த நாளிலும் அன்பானவர்களே, தூய ஆவியானுக்கு நான் ஒப்புக்கொடுத்த கடந்து வருகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் எல்லாம் குறிக்கிறீங்க. நான் பாராட்டுகின்ற ஒரு கருத்து என்ன தெரியுங்களா, என்னுடைய செய்தி வருகிற பொழுது நிறைய மக்கள் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் செய்தி தரும்போது உங்கள் செய்தியெல்லாம் அப்படியே நோட் பண்ணுறேன், கொட்டேஷன்லாம் எழுதுகிறேன், வசந்த வார்த்தையெல்லாம் எழுதுகிறேன், படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி நன்றி செலுத்துனுக்கு. எனவே பைபிள் எடுத்துருக்கிறீங்க, அது நல்ல நோட் புக்கு வச்சு பேப்பரில் வச்சுருக்கிறீங்க, நோட் பண்ணிக்கிடுங்க. இப்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், தூய ஆவின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், தூய ஆவின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். அப்போ தூய ஆவின் சொல்லுகின்ற அந்த கருத்தை நான் எப்படி தடுக்க முடியும்? செயல்பாடு முடியும் முடியாது. அது மாத்திரமல்ல, எபேசியர் புத்தகத்தில் எபேசியர் திருமுகத்திலே பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நான் ஒருவேளை அந்த தூய அப்படிலாம் அப்படி விட்டுனாக்க அங்கே எபேசி 4 சொல்லுது, தூய ஆவியானவருக்கு, கடவுளுடைய ஆவியானவருக்கு துக்கம் விளைவிக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தம் விளைவிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு. நான் ஒருவேளை அப்படி செய்யலைனாக்க தூயானுக்கு வருத்தம் இருக்கு இல்லைங்களா? எனவே தூய ஆவியானவருக்கு என்னை நான் ஒப்புக்கொடுத்து கடந்து வருகிறேன். அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாம் ஜெபிக்கல, என்னை தூய ஆவியானவர் ஆட்கொண்டு அவருடைய வார்த்தைகளை தரணும். அந்த அந்த இறை வார்த்தைகளை நீங்களும் தூய ஆவியின் துணை கொண்டு கேட்டு அதை வாழ்வாக்கி கொள்ளணும் இல்லைங்களா? ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஈப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஈப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் அடியனை நிரப்பும். உம்முடைய தூய ஆவியினால் உணர்த்தப்படுகின்ற வார்த்தைகளை உம்முடைய மகிமைக்காக நான் சொல்லவும், உம்முடைய வார்த்தைகளை தூய ஆவியின் துணை கொண்டு மக்கள் புரிந்து வாழ்வாக்கி கொள்ளவும் துணை பெறுவீராக. அடியேனை தாழ்த்துகின்றேன். செய்தியை கேட்கிற
எல்லா மக்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தூய ஆவியிலே ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, நான் அன்று வாசிக்கப்பட்ட வாசகமானது 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2 முதல் 6 வசனத்தை நான் வாசித்தேன். 1 முதல் 6 வசனத்தை வாசித்தேன். அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நான் பின்னூட்டு ஒவ்வொரு கருத்துக்களாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஏன்னா காலங்கள் குறைவாக இருக்கிறபடினாலே அதை நான் கொண்டுட்டு குறைகிறேன். அது 1 தெசலோனிக்கரில் குறிச்சிக்கிடுங்க எல்லாரும். 1 தெசலோனிக்கரில் 5ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 6 வசனம் தான் அந்த 14ஆம் தேதி அந்த நாட்களிலே 15ஆம் தேதி அந்த நாட்களிலே வாசகம் கொடுக்க 2ஆம் வாசகம். அதிலே பார்க்கிற பொழுது அந்த வாசகம் 2ஆம் வருகை குறித்து நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று 2ஆம் வருகையை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது நண்பானவர்களே, ஆணுடைய 2ஆம் வருகை பற்றி இதை நாம் யாருமே அப்படியே கொண்டு வருவதில்லை. ஏன் ஏன் புனித பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுகிறார். 2 பேதுருலே நீ பார்க்கணும், எல்லாம் எடுங்க 2 பேதுரு எடுங்க. அந்த 2 பேதுருலே 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதனுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன? ஆண்டவருடைய வருகை. பாருங்கள், ஆண்டவருடைய வருகை என்று அங்கே பேதுரு மிக தெளிவாக கூறுகின்றிருக்கிறார் என்று. நான் அப்படியே அந்த வசனத்தை அப்படி பண்ணும் அன்பான சகோதரிலே அப்படி வந்துருக்கும். அதில் முதல் வசனத்தை படிக்கிற பொழுது அந்த முதல் பிற்பகுதி படித்து வரும்போது என்ன சொல்லி தெரியுங்களா? படிங்க. இத்திருமுகங்கள் வழியாக ஒரு சிலவற்றை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான மனத்தை தூண்டி எழுப்புகிறேன். நேர்மையான மனதை தூண்டி எழுப்புவேன்றார். எப்படி? இத்திருமுகத்தின் இந்த செய்தியின் வழியாக, இந்த திருமுகத்தின் வழியாக ஒரு சிலரை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான வாழ்வை, நேர்மையான வழிகளை, அந்த பரிசுத்தத்தையும் தூண்டி எழுப்புகிறேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இந்த நாளிலும் இந்த கருத்து தான் இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் அப்படித்தான் செய்யிருக்கு. தூய ஆவியானவர் அன்னைக்கு பேதுரு சொன்னார் இல்லைங்களா? வருகின்றிருக்கும் அந்த நடக்கும். சரி, அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனத்தை 2ஆம் வசனத்தை வார்த்தையை படித்தீங்க. அடுத்து 3ஆவது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே, இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவர். எள்ளி நகையாடுவாங்க. நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளணும். முதலாவது அன்னைக்கு பேதுரு சொன்னார், முதலாவது சொன்னார். இன்றும் நானும் உங்களை மத்திய சொல்லுகிறேன், நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்வது இதுதான். ஆணுடைய 2ஆம் வகையை பருத்தி எல்லாம் எள்ளி நகையாடுவாங்க. சொல்ல மாட்டாங்க, சொல்ல பிடிக்க மாட்டேங்க, எள்ளி நகையாடுவாங்க. அன்பானவர்களை சிந்திக்கணும். அந்த 4ஆவது வசனத்தை அந்த அப்படி தொடர்ச்சியாக 4ஆவது வசனத்தை படிக்கிற பொழுது அவர் சொல்லுவார், பேதுரு மிக தெளிவாக விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? 4ஆவது வசனத்தில் சொல்லும் போது, அவர்கள் அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறைந்து போயினர், ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போலவே எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இல்லைங்களா? பைபிளில் அன்னைக்கு போட்டது எத்தனை வருஷம்டா அப்பா, அது அப்படி தான் இருக்குது. இப்போ ஆண்டோடைய வருகை நெருங்கிடுச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டே கிடக்குறாங்க. ஒன்றும் ஆகலை, அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கெல்லி நகைவாடுவன்று சொல்லிட்டு இருக்கு. கருத்து பேதுரு அங்கே எப்படி லைவாக கொண்டு போகிறார் பாருங்க. அவர் வருகை பற்றி வாக்குறுதி என்ன ஆயிட்டு சொல்லிடலாம், அப்படிதாயா, எப்போ வர்றது அது வருது. இப்படியாகவே என் அன்பானவர்களே சொல்லுகின்ற ஒரு நிலையும் இருக்கிறது, செயல்படுகின்ற ஒரு நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லைங்களா? சிந்திக்கணும். தூய ஆவியானவர் என்ற நாளில் இந்த செய்தியை உணர்த்த முடியும். மக்கள் இப்படி இருப்பான்னு பேதுரு மிக சொல்லிக்கும் பொழுது எனக்கு தூய ஆவியான உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்திலே 37-38 வசனம் என்று நினைக்கிறேன். தயவுசெய்து எடுங்க, பைபிள் எடுங்க. எல்லாம் பைபிளை எடுக்கணுமாப்பா, பைபிள் எடுக்கணும். இறைவசன வார்த்தைகளை வாசிக்கணும்.
சிந்திக்கணும், தியானிக்கணும். என் அருமை ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லாத ஒரு வார்த்தையும் இல்லை. அவர் எல்லாமே சொல்லியிருக்கிறார், வாழ்வுக்குரிய எல்லா வார்த்தையும். எனவே தான் பேதுரு சொல்லுகிறாரே, வாழ்வுதருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே இருக்குது என்று. அந்த வார்த்தைகளை நாம் எடுக்கணும், படிக்கணும், கேட்கணும், வாழ்வாக்கிக் கொள்ளணும். தயவுசெய்து படுங்க. மத்திய 24ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தையும் 38வது வசனத்தையும் படிக்கலாம். அது 37வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். பார்த்துக்கிடுங்க. நோவா காலத்தில் இருந்து போலவே மானிட மகனும் வரும் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன? நோவா கிட்ட கடவுள் சொன்னார், நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன். நீ ஒரு பேழையை கட்டி அந்த பேழைக்குள்ள நீயும் உன் குடும்பத்தாரும் அதெல்லாம் போச்சார். மற்றவங்க எல்லாம் அந்த பேழையை கட்டினார். அவர் பேழையை கட்டுகிற பொழுது மக்கள் எல்லாம் போறவங்க வரவங்க எல்லாம், என்ன நோவா என்ன செஞ்சிட்டு இருக்கிற? பெட்டாங்க கட்டுற. எதுக்கு? ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிடுவாருன்னு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, பெட்டம் கட்ட சொன்னார், அதனால் கட்டிருக்கிறேன். படாங்கு கடலும் அழிக்கிறாராம். இதை யாருமே நம்பலை. ஆனால் நோவா மாத்திரம், நீதிமானாக நோவா மாத்திரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பெட்டகத்தை, அந்த பெட்டகத்தை கட்டுகிறார். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார். அப்படியே கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்த பின்னாடி கடவுளுடைய வார்த்தையின்படி அப்படில போயிட்டுருக்கு. என் அன்பானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவருமே நோவாவின் நிலைத்தான். கடவுள் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மை படைத்தவரும் பராமரித்தவருமாகிய ஆண்டவர் தன் மகனை அனுப்பி நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தின அந்த ஆண்டவர், நம்மை மகளாக தேர்ந்து கொண்ட ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நோவா காலத்தில் இருந்து போலவே இப்படி இருக்கும். எல்லாரும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீ நம்பு, கிறிஸ்துக்குள் வாழ், கடந்து வாழ், பரிசுத்தமான நிலையை கடந்து வா, உன் ஆத்மாவை தகுதியாக்கிக்கொள் என்று அந்த பேழைக்குள், அந்த பெட்டகத்துக்குள் கடந்து போகும்படியாக செய்துகிறார். அந்த கிறிஸ்து இயேசுக்குள் நுழையணும். அந்த நுழைந்து அவருக்குள் வாழ்கிற பொழுது வார்த்தைகள் நிறைவேறும். 38வது வசனம் என்ன சொல்லுகிறது பார்த்துங்களேன்? வெள்ளப்பெருக்கு வந்து எல்லாம் அழிக்கிற வரையும் யாரு ஒன்றும், வெள்ளப்பெருக்கு வந்து எல்லாம் அழிந்துட்டு இருக்கு. நோவா பேழைக்குள் நுழைந்து குடிப்பெருக்கும் என்ன ஒன்று இருக்கு. என் அன்பானவர்களே, நோவாவோடு பேசின ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்னை மக்கள் கேளனமாய் இருந்து கொண்டே இருக்கலாம். பேதுரு சொன்னாரே, அதே போல இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வெளிப்பாயிருங்கள். இந்த நான் கருத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த அந்த நாட்களிலே நான் இந்த 2ஆம் வாசித்தேன் அல்லவா, அதனுடைய தலைப்பை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதனுடைய நிலையை கொண்டு வர விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே அந்த 2 முதல் 6 வசனம் தானே, அந்த 2வது வசனத்தை படிங்க. திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த பிரதர் படிக்கிற பொழுது அந்த வார்த்தையை திண்ணமாய் தெரிந்திருக்கிறேன்னு கை இப்படி ஆட்டுறாரு. நான் எப்படி ஆட்டுறது எனக்கு தெரியல. திருடன் இரவில் வருவது போல ஆண்டுடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெளிவாக தெரிந்திருக்கிறேன். எனக்கு தெரியுமாக்கா, தெரியுமாண்ணா?
தெரியுமா சிஸ்டர்? சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. திண்ணமாய் தெரிந்திருக்கிறீங்க. என் அன்பானவர்களே, இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை பாருங்கள். திருடன் இரவில் வருவது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருடன் இரவில் வருவது போல என்று சொல்லுகிற பொழுது என் உண்மையிலே ஒரு கருத்தாக இருக்கு. திருடன் வரும் போல. இன்னைக்கு நான் இருக்கேன்னு வச்சுக்கிடுங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னு எனக்கு, ஹலோ செல்வநாதன், நைட்டு ஒரு 12:30 மணிக்கு நான் வருவேன், உங்கள் வீட்டிலலாம் திருடிடுவேன். திருடன் சொல்லுவானா 12:30 மணிக்கு வரேன்னு? இல்லைங்களா? ஹலோ அமிர்தம், இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டு நான் எல்லாம் திருட கொள்ளடிக்க வர போகிறேன். வருவாங்களா? சொல்லிட்டு வருவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அப்படி இருந்தால் வந்தனாக்க என்ன பண்ணுவேன், நான் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இது போட்டு அப்படி பாதுகாப்பு இல்லை இருக்கு. என்ன அருமையான உதாரணத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. திருடன் வருவது போல அந்த ஆண்டுடைய வருநாள் இருக்குன்னு. நான் இதை சொல்லுகிற பொழுது, ஆண்டுடைய வருநாள் வரும் சொல்லுகிற பொழுது நல்ல கருத்தை மனசில் வச்சுக்கிடுங்க. நாளை பார்க்கும் பொழுது இத்தனையாவது வருடம், இத்தனையாவது மாதம், இத்தனையாம் தேதி, இத்தனையாவது நாள், இவ்வளோ நேரத்துக்கு நான் வரேன்னு ஆண்டவர் சொல்கிறதில்ல. ஆனால் அவருடைய வருகை சமீபம். யோவேல் புத்தகத்தில் நீ பார்ப்பீங்க இல்லைங்களா? யோவேல் புத்தகத்தில் தயவில் எடுத்துருக்கிறீங்க. யோவேல் புத்தகம் எடுத்து எல்லாரும் எடுங்க. யோவேல் அது மொத்தம் எழுதுங்க. அதில் முதல் அதிகாரத்தில் 15வது வசனம் மீண்டும் ஒரு வாட்டி நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். படிங்க. மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும் அப்படின்னு சொல்லு. புரியுதுங்களா? அந்த நாள் வரும்னு சொல்லப்பட்டு இப்படி வந்துட்டு அதுக்கு அப்படியே ஒரு அறிகுறியாய் கொண்டு வருவதுன்னு பார்த்தனாக்க, என் அன்பானவர்களே, அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பை நீங்கள் பாருங்கள். என்ன சொல்லுது? தலைப்பு என்ன இருக்குது? அப்படியே நீங்கள் கண்டினியூ படிச்சுனாக்க அந்த 2ஆம் அதிகாரம் இருக்குது. அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த தலைப்பை நீங்கள் படித்தா சொல்றீங்க பாருங்க. வெட்டுக்கிளிகள் ஆண்டவரின் நாளுக்கு முன்னறிவிப்பு. என் ஆண்டவர் சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டார். தெளிவா அவருடைய பிள்ளைகளாக நமக்கு சொல்லிக் கொடுத்தே இருப்பார். வெற்றி கிளிகள் ஆண்டவருடைய நாளுக்கு முன் அறிவிப்புன்னு பார்க்கிறோம். இந்த முன் அறிவிப்பின் வெற்றிகளின் அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாளுக்கு முன் அறிவிப்புன்னு. அது கீழே ஒவ்வொரு அந்த வெற்றுக்களின் இருக்கும். என் அன்பானவர்களே, சமீபத்தில் வெட்டுக்கிளிகளை பற்றி நம்ம பேப்பரில் நியூஸ்லலாம் நிறைய கேட்டிருக்கிறோம். எங்கள் தருமபுரி பக்கமும் அது வந்தது. தருமபுரி பகுதியில் கடைசி பகுதியிலும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்து அந்த பகுதியில் கூட வந்ததுண்டு. அது வந்தால் வங்கி வைக்கிறது இல்லை, அது அப்படியே எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது. அது இங்கே வந்துட்டுருக்கு. எல்லா இடத்துக்கும் ஓடி பறந்து போயிட்டே இருக்குது. வருது, அங்கே போயிட்டுருக்கு. அதை பற்றி அங்கே ஆண்டுடைய வெட்டுக்கிளிகள் ஆண்டவருடைய நாளுக்கு முன்னறிவிப்பு என்று சொல்கிறப்பட்டில் அதில் நீ பார்க்கணும். நீங்கள் முதல் வசனத்தினுடைய அந்த பகுதியை நீங்கள் அந்த பிற்பகுதியை படிங்க பார்க்கலாம். அதில் பார்க்கணும். பிற்பகுதியில் படிங்கன்னா சொல்கிற பாருங்க. நினைக்கும் ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம் அது வந்து விட்டது. ஆண்டு நாள் வருகின்றது, ஆம் அது வந்து விட்டது என்று சொல்லி இருக்கிறார். அந்த நாளில் அந்த வெற்றுக்கிளைகளை அனுப்பி அறிகுறி பண்ணுகிறார், முன் அறிவிப்பை அனுப்பிச்சிருக்கிறார். சரி, இந்த கருத்தோட கூட நீங்கள் அப்படியே அந்த அதிகாரத்தை அப்படியே படித்து வந்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கருத்தும் அப்படி அந்த நிகழ்வுகளை அப்படி வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறது. பைபிளில் எழுதப்பட்டது என்று, வெட்டுக்கிளிகள் வந்தது என்று சிந்திக்கணும். தூய ஆவியானவர் நமக்கு மறை உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்து மகனே மகளே என்று சொல்லி கெடுக்க
நோவா கிட்ட பேசின கடவுள் நம்மோடு கூட பேசுகிற செயல்படுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கணும் பிரியமானவர்களே, அந்த நோவாவுடைய காலத்தில் பார்க்கிற பொழுது அந்த எப்படி சொல்லி கொடுத்து அவர் கடைபிடித்தாரோ அதே போல நாமளும் கடைபிடிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் திண்ணமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்தத்திலே கடந்து வரணும், பரிசுத்தத்தை கடணும். சரி, அந்த வெட்டுக்கிளியில் எப்படி வரும்னு பார்க்குற பொழுது அந்த நாள் வரும் என்று சொன்னார் அல்லவா? அந்த நாள் வரும் என்று சொன்னதோடு கூட அந்த முதல் வசனம் படிச்சிங்க, 2ஆம் அதிகாரத்தில் இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிச்சிங்க. அந்த 2ஆம் வசனத்தினுடைய அந்த எல்லாம் படிக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் கூட கொஞ்சம் முடியும். அந்த 2ஆம் வசனத்துடைய பிற்பகுதி படித்து பாருங்க, என்ன சொல்லுது? ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது, இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. இது போல என்னைக்குமே நிகழ்ந்ததில்லைப்பா, இந்த மாதிரி என்னைக்குமே நிகழ்ந்ததில்லை. எப்படி சொன்ன ஆற்றல் மிக்க வெட்டுக்கிளிகள் பெரும் கூட்டமாக வருகின்றது, இது போன்று என்னைக்குமே நடந்ததில்லை. என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறார்? அந்த வெட்டுக்கிளி அப்படியே வந்தது நிற்கும், பெருங்கூட்டம் மிக வெட்டுக்கிளிகள் பெரும் கூட்டமாக வருகிறது. ஓ மை காட், ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவரே. அந்த அடுத்த 3ஆவது வசனத்துடைய அது பிற்பகுதி அப்படியே படிச்சுடுவாங்க. பிற்பகுதி படிச்சு பாருங்க என்ன சொல்லுதுன்னு இருக்கு. அதுல அவர் சொல்வார், அவை வரும் பொழுது தீயும் தணலும் சுட்டெரிக்கும், அவற்றின் வருகைக்கு முன் நாடு ஏதேன் தோட்டம் போல் இருக்கும், அவை போன பின்போ பாலை நிலம் போல் ஆகிவிடும், அவற்றுக்கு எதுவுமே தப்ப முடியாது. அண்ணா அக்கா, ஆண்டவர் பைபிள் இப்படி சொல்லியிருக்கிறாருனாக்கா நம்ம பதில பார்க்கணும். ஏதோ தோட்டம் போல இருக்கும், அந்த பெரும் கூட்டம் வரும், எல்லாம் அடித்து நொறுக்கின்னு. நான் இப்படி சொல்லுகிற பொழுது சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு அதை பற்றி தெரியாது அவ்வளோன்னா. ஆனால் சிட்டி அவங்களுக்கு இருக்கு, ஆனால் டிவியிலே பார்க்கலாம் அவங்களுக்கு. ஆனால் கிராமப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கு அது தெளிவாக தெரியும். நாங்களாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம், அதனால தான் தெளிவாக தெரியும். தருமபுரியில் கிருஷ்ணகிரி பக்கம்லாம் ஒரு பக்கம் ஒரு டைம் திடீர்னு வந்தது, அடிச்சுட்டு போயிட்டு எதிர்த்துருக்கு. என் அன்பானவர்களை பார்க்கிறோம், அது வருவதற்கு முன்பாக ஏதோ தோட்டம் போல இருக்கும். வந்த பின்னாடி அது முடிச்சுட்டு போன பின்னாடி அது ஏதோ ஒரு பாலைவனமாக மாறி போயிருந்து சொல்கிறேன். எல்லாம் அடித்து துல்கல் போயிட்டு இருக்கணுங்க. என் அன்பானவர்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததுன்னு அந்த எப்படி வருதுனாக்க அந்த 4ஆவது வசனத்தினுடைய அந்த வசனம் பார்க்கணும். அந்த அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தனாக்க, பார்வைக்கு அவை குதிரைகள் போல் இருக்கின்றன, போர் குதிரைகள் போல் அவை விரைந்து ஓடுகின்றன. போர் குதிரைகள் போல விரைந்து ஓடுகின்றன இருக்கு. என் அன்பானவர்களே, இதெல்லாம் நான் சொல்லி கொண்டு போனாக்க அப்படியே நிறைய படிச்சு நீ படிங்க. இன்னைக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்களா, குறித்து வச்சிருக்கீங்களா? ஒரு வாட்டி நல்லா படிங்க, சிந்திங்க, நாட்டில் பார்க்கணும். அது அப்படியே 11ஆம் வசனத்தையும் கொடுத்துட்டு வந்துருக்கிறார். 11ஆவது வசனத்தில் அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க. 11ஆவது வசனத்தில் அவர் சொல்கிற வார்த்தை கரிக்கோன்னு வார்த்தை. ஆண்டவர் தன் படைகள் முன் முழக்கம் செய்கின்றார், அவரது பாளையம் மிக மிக பெரியது, அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர், ஏனெனில் ஆண்டவரின் நாள் மிக கொடியது, அச்சம் தர வல்லது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் எவர்? அன்பானவர்களே, நான் மீண்டும் சொல்ல முடியல, என்ன இருக்குன்னு பாருங்க. அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர். அவர் சொன்னால் நடக்கும், எல்லாமே நடக்கிறதா அப்படி இருக்கும். இது கொடிய ஒரு நாளாக இருக்குது. தாங்கக்கூடியவர் யாருன்னு சொல்லிட்டு இப்படிலாம் கொண்டு வந்துட்டு, இப்படிலாம் சொல்லி கொண்டு வந்துட்டு, என் அன்பானவர்களே, அடுத்த வசனத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? மனமாற்றத்திற்கு அழைப்பு. ஆண்டவர் என்ன கருத்தோடு கொண்டு வராரு கொஞ்சம் பாருங்க. மனமாற்றத்துக்கு அழைப்பு என்று தலைப்பு போட்டு கொண்டு வந்துட்டார். இந்த நம்முடைய பொது பைபிளை பார்க்கிற பொழுது அதில் மிக தலைப்பாக கொடுத்துருப்பாங்க, மிக தெளிவாக இருக்கிறது. பைபிளில் பொது பைபிளை பார்க்கும் பொழுது அது மிக தெளிவாக இருக்கிறது. அதில் மனமாற்றத்துக்கு அழைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனமாற்றத்துக்கு அழைப்பு என்ன?
அந்த வார்த்தை அந்த 12வது வசனம் அப்படியே போனால் 12வது வசனம் 12வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது நாம் சிந்திப்போம். இப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற பொழுது என் அன்பான மக்களே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறதை கேட்போம், படிப்போம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். முழு இதயத்தோடு கூட திரும்பி வரணும். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு நோன்பிருந்து நீங்க புலம்பி வரணும். அன்று நினிவே பட்டணம் அக்கிரம் நிதி போனது. உடனே கடவுள் யோனாஸ் என்கிற இறைவாக்கினர் அனுப்பினார். அந்த இறைவாக்கினர் நாம் போனாங்களே நன்னா நடப்போம் என்ன பண்ணு சொல்லிட்டு அவர் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறார். நினிவேக்கு போற வேண்டியவர் வேற கப்பல் ஏறுகிறார். ஆனால் கூட மீன் வாயில் வந்து கட்டி விட்டு அது நினைவு பட்டணம் போக வேண்டிய அங்கே அவர் போய் சொல்லுகிற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் அரசன் முதல் ஆண்டி வரை எல்லார் மக்களும் கோணி உடை வைத்துட்டு சாம்பல் உட்கார்ந்து ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டு மன்றாடினாங்க. ஆண்டவர் மன்னித்தார், மனமாற்றம் கொடுத்தார். எனவே அன்பானவர்களே, கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் அனுப்புவது எதற்காக? வெற்றி கிளியில் அனுப்புவது எதற்காக? நாம் எல்லாம் மனமாறுவதற்காகத்தான். ஆண்டுடைய வருகை சமீபமாகிவிட்டது என்பதை தெரிந்து உணர்ந்து நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக்கணும். இது உலக போக்கிலே போய்விட்டு கூடாது. நான் இதை தொடர்ந்து நோவா காலத்திலிருந்து போன நோவா ஒரு பக்கம், அதே உலக மக்கள் ஒரு பக்கம். நோவா ஆண்டவருக்காக செயல்பட்டு கடந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் உலக மக்கள் அதை அறியவில்லை, உலக போக்கிலே ஓடி போனார்கள். இவர் வேலைக்குள் கடந்து போனார், இங்கே அழிந்து போய்விட்டார்கள். இல்லைங்களா? இன்று ஆண்டவர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லுகிற பொழுது, மனமாற்றத்துக்கு அழைப்பு என்று சொல்லுகிற பொழுது, என் அன்பானவர்களே, 2 பேதுருல ஒரு கருத்து இருக்கும். முன்ன படிச்சிங்கல்ல 2 பேதுருல அந்த புனித பேதுரு வந்து அழகா சொல்லி கொடுறார், ஆண்டோடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லிட்டு வர்றாருங்க. அதில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு அந்த 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நீ படிப்பினாக்க, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் மனமாறப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் அழிந்து போய் எல்லாரும் மனம் மாறணும், அதுதான் ஆண்ட சித்தம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு சொல்லணும் போக என்ன செய்ய பண்ணிருக்கேன் எனக்கு சரி, இந்த கருத்தில் கொண்டு போகணும் நினைக்க, இந்த வெட்டுக்கிளியே எப்படி எல்லாம் அப்படியே ஓடி 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 போய்லாம் பார்க்கும் பொழுது இந்த கருத்தை நான் அடுத்து கொண்டு வரேன். தயவுசெய்து இப்போ மத்தேயுவில் 24ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிற இந்த நான் இப்போ மனமரம்ன்று சொல்கிறதுக்கான கருத்தில் அங்கே கொண்டு வரேன் இருக்கும். நான் அதையும் மீண்டும் 24ஆம் அதிகாரத்தில் அது 36 முதல் 44 வசனத்தை தலைப்பை படிக்கணும், பார்க்கணும். தலைப்பை பார்த்தீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கும், மானிட மகன் வரும் நாளும் வேலையும். மானிட மகன் வரும் நாளும் வேலைன்னு ஒரு தலைப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைப்பெல்லாம் கொடுத்திருக்கிற பொழுது நாம் அதெல்லாம் பார்க்காம அப்படியே வச்சுட்டு கூடாது. நம்முடைய திருச்சபையில் பார்க்கிற பொழுது அங்கே முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் சொல்லி அப்படியே கொண்டு வருகிறார்கள். நாம் படிக்கணும், அறிஞ்சு உணர்ந்தணும், கடந்து வரணும். அதில் பார்க்கிற பொழுது மானிட மகன் வரும் நாளும் வேலையும் சென்ட்டுக்கு அதில் அவர் சொல்லுவார் நினைக்க, நான் முன்ன சொன்ன வார்த்தை தான் மீண்டும் கொண்டு வருகிறேன். எதற்காக கொண்டு வருகிறேன் என்பதை நான் சொல்கிறேன். 36ஆம் வசனத்தை நீ படி பாருங்க, என்ன சொல்லுகிறது? அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. யாருக்குமே தெரியாது. மகனு கூட அவர் ஏசாமி சொல்கிறாரு, என் மகனுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. பார்க்கணும். அந்த அடுத்தினுடைய வசனம் பார்க்கும் பொழுது நினைக்கும், வெள்ளப்பெருக்கு வந்து அந்த 39 சொல்லப்பட்டிருக்கும், வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறிந்திருந்தார்கள்.
வெள்ளப்பாய்க்கு வந்து அடிக்கிறது எல்லாம் இருக்கும். அப்படியே மானிட மகன் வருகையும் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார். அடையாளம் பாரு, உதாரணத்தை எப்படி கொண்டு வராரு பாருங்க. உதாரணத்துக்கு கொடுங்க. எனவே தான் நான் சொல்லுகிறது என்ன குறிப்பிட்டேன். எனவே அந்த 44வது வசனம் சொல்லுகிறது கருத்துக்கள் பார்க்கணும். அந்த மண்ணுக்கு 44வது வசனம் சொல்லுகிறது, எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். மானிட மகன், எனவே நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார்னு சொல்லிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நினையாத நேரத்தில் வருடத்தை ஆண்டவர் குறிக்கப்படவில்லை, மாதத்தை ஆண்டவர் குறிக்கப்படவில்லை, நாளை குறிக்கப்படவில்லை, நேரத்தை குறிக்கப்படவில்லை, இதெல்லாம் தெரியாது. ஆனால் அடையாளங்கள் இதெல்லாம் குறிப்பிடலை. ஆனால் வருகை சமீபம், அதுக்கான அடையாளங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நான் சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே, நான் முன்ன சொன்ன ஒரு வார்த்தையோடு கொண்டு 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 வருகிறேன். அவர் ஆண்டவர் வருகை நாளில் சொல்லுகிற பொழுது எத்தனை உவமை சொல்லிக் கொடுக்கிறார் பார்த்துங்க. நாம் கேட்டு நற்செய்தி வாசத்தை பார்க்கும் பொழுது படிச்சிருப்பீங்க. என்ன சொன்ன, நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள்னு சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை இருக்கும். 10 தோழியர் கன்னியர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தாளந்து பற்றி ஓமை சொல்லிருப்பார். ஒவ்வொரு தாளந்தையும் ஒவ்வொரு ஓமையாக சொல்லி சொல்லி கொண்டு வருகிறார். 10 கன்னிகள் 10 தொழில்கள் கன்னிகள் பற்றி சொல்லுகிற பொழுது அறிவிலிகள் விவேகிகள் எப்படி இருந்தார்கள். நாம் அறிவிலிகளாய் இருக்கக்கூடாது, விவேகிகளாய் கடந்து கடந்து வரணும், ஆண்டவருக்குள்ளாக கடந்து செயல்படணும். அதற்காகத்தான் நாம் கொண்டு வந்து சொல்லிருக்கிறார். அந்த 10 கன்னிகள் பார்க்கிற பொழுது அந்த ஒவ்வொரு உதாரணத்தையும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி பார்த்தினாக்க ஒவ்வொரு ஓமையை சொல்லிப்பார். நம்பிக்கைக்குரிய பணியாளர் எப்படி இருக்கணும், 10 தொழில்கள் எப்படி இருக்கிறாங்க, அடுத்து வரங்க எப்படி இருந்திருக்கிறான் ஒவ்வொன்றும் சொல்லி கொண்டு வருகிறார். என் அன்பானவர்களை தாழ்ந்து ஓமையை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். 10 கண்ணீர்களை பார்க்கிற பொழுது எல்லாருமே ஆயத்தமாக இருந்தாங்க, எல்லாரும் இருக்க. ஆனால் ஒருவருடைய விளக்கில் எண்ணெய் இல்லை, அணைஞ்சு போச்சு. ஆனால் மற்றவருடைய எண்ணெய் வைத்து அதை பரிசு, இந்த பரிசுத்த ஆவி என்கிற ஒரு எண்ணெயை வைத்து எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து செபித்து பரிசுத்து கடந்து போய்கொண்டே இருக்கணும். அவருடைய வருகை நாட்கள் எப்பொழுதும் தெரியாது என்று 10 கண்ணில் 5 பேர் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த 5 பேர் மாதிரி இருக்கணும். எப்பொழுதும் பரிசுத்தம். மணமகன் வருகின்ற அந்த நாளும் நேரத்தையும் தெரிந்திருக்கும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேணும். கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள், எங்கேயோ எப்படி இருக்குன்னு கருத்துக்கள். மலைகள் தான்கிற கர்வம் ஆணவம் கொண்டிருக்கிற நிலையெல்லாம் மலைகள் எல்லாம் ஆணவெல்லாம் தட்டி கெடுக்க போகணும். கொணலாவே என்ன நிலைக்கணும், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதெல்லாம் மாற்றி நேரான கரடானவை சமான் மாறணும், கொண்டு வரணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் தானே கொடுத்திருக்கிறார். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவர் இப்படி சொல்லும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டமும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது அவருடைய வருநாட்களிலே எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். நான் சொல்லுகிறது அந்த கொணலான்களில் மாறணும், நம்பிக்கணும் இருக்கும், எல்லாம் நினைக்கின்றேன். சரி, இதை நான் அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லி நான் அடுத்த ஒரு நாளைக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். நேற்றுக்கும் அப்படி சொன்னேன், ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாளைக்கு இன்றைக்கும் ஒரு வருஷம் தான் நான் படித்த மாதிரிலவோ தசலோனிக்க புத்தகத்தில் அதில் 5ஆம் அதிகாரத்தில்
அந்த மூணாவது நாலாவது இருக்கும். அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல, ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் ஒளியை சார்ந்தவர்கள். என்னவோ தூய ஆவியான் இந்த வசனத்தை சொல்லுன்றாரு. அதனால சொல்ல வந்துட்டு அன்பானவர்களே தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இந்த கருத்து தான். அன்பானவர்கள், நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல, இருளில் நடக்கிறவர்கள் அல்ல. ஏதோ அறியாமல் இருளிலே, பாவத்தில் இருளிலே நடக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள். ஒளியை சார்ந்தவர்கள் என்றால் என்ன? இறைவசன வார்த்தையை வாசித்து தூய ஆவிக்குள் வாழ்ந்து கடந்து போகிறவர்கள். பரிசுத்தமான கடவுள் பரிசுத்தராய அந்த ஒளியான கடவுளை போல நாமளும் ஒளியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள். ஒளியை சார்ந்தவர்கள் பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தை ஒளியாய் இருக்கிறது. திருப்பாடலே 119 105 சொல்லுவோம், நாம் போகிற பாதையை காட்டுகிற ஒளி வெளிச்சம் இறை வார்த்தை. நாம் போகிற பாதையை காட்டுகிறது இறை வார்த்தை தான் ஒளி. இந்த இறை வார்த்தையை நாம் கேட்டு கடந்து செயல்படுகிற பொழுது அவ்வழியிலே போய்கொண்டே இருக்கிறோம் என்று அவர் வழியிலே போயிட்டு அந்த ஒளியான இறைவன், நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த ஒளியான இறைவனுடைய பின் சென்று கடந்து போகிறது தான் ஒளியின் மக்கள். எவ்வளவு கருத்து இல்லைங்களா? நாம் நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து கடந்து பார்க்கணும். பெரியமாவர்களே, கடவுள் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்று அதானே பார்த்தோம் இல்லைங்களா? பேதுரு சொல்லுகிற பொழுது ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்று அவர் எல்லாருக்காகவும் மனமாற்றக்காக இருக்கிறார். ஒவ்வொரு செய்தியும் அப்படித்தான் இருக்கும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுகின்ற ஒரு நிலை கடந்து வர வேண்டும் என்று தான் ஒப்புக் கொடுக்கிறோம். சரி, நேற்று ஒளியின் மக்களை பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற கருத்தை இப்பொழுது கொண்டு வருகிறேன். மை லார்ட் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, தோத்திரம். என் அன்பானவர்களே, வருடத்தையோ நாட்களையோ நேரத்தையோ குறிப்பிடலைன்னு சொன்னேன் இல்லையா? இது நல்லா கவனம் பண்ணிக்கிடணும். 2ஆம் வருகைன்னு பார்த்து கிடையாது. நாம் தயாராகணுன்றது தான் சமீபம் என்பதை நிலையை கொண்டு வர வேண்டும். இயேசு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி எடுங்க. மத்தேயு நற்செய்தியில் 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதில் தான் 2ஆம் இந்த வருகை பற்றி சொல்லிட்டு இருப்பார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிங்க. அதில் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். சீடர்கள் பயங்கரமான நல்ல அருமையான வாழ்க்கைத்தான் இல்லைங்களா? வருகை சமீபம்னு சொல்கிறீங்களே, திருடனை போல வருவன்னு சொல்கிறீங்களே, அது எப்போ? எங்களுக்கு கொஞ்சம் அறிகுறியெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமே. எப்படி கொஞ்சம் அறிகுறியெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமே. இன்னைக்கு திருடனை போல வரணும்னு சொல்லி எப்போ வருவான்னு தெரியாது, யாரும் தெரிஞ்சுக்க. எனக்கு கொஞ்சம் அந்த அறிகுறிலாம் சொன்னால் கொண்டு இருக்கு. இப்போ அறிகுறின்னு சொல்லுகிற பொழுதுக்கு சீடர்கள் தனியாக இருந்து கேட்குறாங்க. எல்லாரும் பார்க்கலாம் தனியாக கேட்குறாங்க. அப்போது சீடர்களுக்கு அந்த இயேசு அவங்க சொல்லிட்டு வரார். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தோன்னா மத்தேயு 24:3 சொல்லப்பட்ட வார்த்தை மத்தேயு மொத்தத்தில் மார்க்கில் லூக்காவில் கூட சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் குறிச்சிக்கிடுங்க, அப்புறமேல நீங்கள் எடுத்து டைம் கிடைக்கும் படித்து பாருங்க. மார்க்கில் 13ஆம் அதிகாரத்தில் அந்த பைபிள் நம்முடைய பைபிளில் தெளிவாக போட்டிருப்பான். 13ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து அப்படி வந்துன்னு இருக்கும். 13ஆம் அதிகாரம் 3லேருந்து சொல்லப்பட்டிருக்கேன். அதே மாதிரி லூக்காஸில் 21ஆம் அதிகாரத்தில் அந்த 7லேருந்து அப்படி பின்னாடி வந்துட்டு இருக்கும். அதை குறிச்சிக்கிட்டே அவள் பார்க்க. இப்போ இயேசு அவங்க தனியாக சொல்கிறாங்கட்டுக்கு, தனியாக இருக்கும் கேட்குறாங்க சொல்கிறாங்கட்டுக்கு. அப்போ சீடர்கள் கேட்குறார்கள், அன்பாக கேட்குறாங்க, ஆண்டவரே திருடரை போல வருவீங்கன்னு சொல்கிறீங்க, 4 நேரம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் அறிகுறியெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குன்னு கேட்கும் பொழுது
அன்பான ஆண்டவர் அந்த அன்பு சீடருக்கு சில அறிகுறிலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு வராரு. சொல்லிக்கிட்டு வருகிற பொழுது என் அன்பானவர்களை பார்க்கும் பொழுது லூக்காஸ் நற்செய்தியில் 21ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், அது மத்தேயுவில் கூட சொல்லப்பட்டிருக்கு. 24ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் பழைமொழி கொஞ்சம் மாற்றம் அடிச்சிருக்கு. இதில் நீ பார்க்கணும். 21ல் 11வது வசனம் படிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு இயேசு, பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். வானில் தோன்றும். இது இப்படி நம்ம நடக்கணும். கொள்ளை நோய் உருவாகும் சொன்னார். இந்த கொள்ளை நோய் உருவாகும் சொன்னார். இந்த கொள்ளை நோய் மார்ச் மாதத்தில் இந்த கொரோனா நோய் வந்த உடனே கொள்ளை நோய் உடனே தூயார் உணர்த்தப்பட்டு இறுதி காலங்கிற ஒரு தலைப்பில் நான் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறேன். மாதா தொலைக்காட்சியிலே இந்த செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த செய்தியெல்லாம் பார்க்கணுன்னாக்க, நான் இந்த மாதா தொலைக்காட்சி செய்தியெல்லாம் பார்க்கணுன்னாக்க யூடியூப்பில் பிரதர் செல்வநாதன் போட்டாக்க அந்த செய்தியெல்லாம் இங்கே கொடுத்த செய்தியெல்லாம் அதில் போட்டிருக்கிறேன். நீங்களும் பார்க்கலாம். அதில் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த கருத்து தான். அதை நான் எனவே சுருக்கமாக இப்போ இந்த நாளிலே உங்களோட கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் அந்த இயேசு சிலர் கேட்குற பொழுது இயேசு ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். இப்படிலாம் நடக்கின்றது. அதில் பரவலுக்கு கொடிய கொள்ளை நோய்னு சொல்லுகிற பொழுது உலக முடிவுக்கு அடைகாலம். அதான் அவங்க ஹிஸ்டரியில் கேட்குறாங்க. அப்படின்னா கொள்ளை நோய் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒரு ஸ்டேட்லேயோ அல்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒரு ஸ்டேட்லேயோ அல்ல, உலக அளவு, உலகத்துக்கு எல்லாம் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. உலகத்துக்கெல்லாம் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. வசனங்களை, இறைவசன வார்த்தைகளை இந்த வெளியிலே நாம் படிப்போம் என்றால், பார்ப்போம் என்றால் மிக தெளிவாக இருக்கும். உலகமெல்லாம் இருக்குது. ஏதோ டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிணறு இருக்கு. இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிட்டுருக்கிறாங்க. மார்ச் மாதத்துலேருந்து நடந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும். அந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுன்னா அப்படியே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அதில் 14வது வசனத்தில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். 24 அப்படியே சொல்லிட்டு வருவார். கொடிய அந்த லூக்காஸ் கொடிய கொள்ளை நோய் இருக்கு. அதில் 24ல் 14வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையின் விளக்கங்கள் மிக அழுத்தமானது, மிக விசித்திரமான காரியமாக இருக்கும். என்ன சொல்ல இருக்குதுல எனக்கு அதில் சொல்லுவார் இருக்கு. அதில் மத்தேயுவில் 24ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்குமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும். எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும், எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும், பின்னர் முடிவு வரும் சொல்றார். எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும், பின்னர் முடிவு வரும். என்ன செய்தி? இந்த செய்தி ஆண்டுடைய வருகை மிக சமீபம். அதற்கான எல்லா அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே மனம் திரும்புங்கள், மக்களே மனம் திரும்புங்கள், அழிந்து கீழே போக வேண்டாம், மனம் திரும்புங்கள் என்ற ஒரு செய்தியை கடந்து எல்லாருக்கும் போகணும். அது பிற்பாடு தான் முடிவு வரும்னு சொல்லிருக்கிறார். இதை சிந்திக்கணும்னு நிறைய இருக்கிற கருத்து இருக்குது. ஆனால் கூட நான் அடுத்த ஒரு கருத்து கொண்டு வரேன்னு இருக்கும். இயேசு அப்படியே தான் இருக்குது. பல கொள்ளை நோய்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையோ ஒரு ஸ்டேட்லையோ அல்ல, உலக லெவலில் வந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த வெட்டுக்கிளிகள் எல்லா இடத்தும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய கடவுள் இந்த தெய்வீக திருவிழித்தின் வழியாக மிக தெளிவாக மகனே மகளே என்று நம்மோடு கூட பேசி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். பார்க்கணும். நான் இது சொல்லுகிற பொழுது அடுத்த ஒரு கருத்து கூட நான் சொல்லணும் போல தூயார் உணர்த்துறார். மத்திய 24 படிச்சிங்க, 24ஆம் அதிகாரத்தில் இருக்க பேர் 14 படிச்சிங்கள, அதில் 6வது வசனத்தை நீ படிச்சுன்னா ஒரு வருஷம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருனாக்க, போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்க போகிறீர்கள், ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாக.
இவையே முடிவு ஆகான்னு. இவையே முடிவு ஆகா. பிரதர் அப்படியே கை கட்டினார். பார்க்கணுன்ட்டு என்ன சொல்லிட்டு போர் முழக்கங்களையும் போர் பேச்சுகளையும் கேட்குறீங்க. இன்னைக்கு ஏதோ நம்ம செய்தி கேட்குறோம், பாகிஸ்தான் இந்தியா, சீனா இந்தியா, அது இதுன்னு கேட்குறோம். இதெல்லாம் சும்மா இருக்கலான்ட்டு, ஆனால் பயங்கரம் இருக்குது. நான் இந்த சில நாட்களில் இந்த பேப்பர் நியூஸில் படிக்கிற பசங்க சொல்லுவாங்க, படிச்சுன்னு ஒரு நாள் பார்க்கும்போது இந்த ஏவுகணைன்னு ஒன்று உண்டாக்கியிருக்காங்களா. அந்த ஏவுகணை ஒன்றுக்கு ஒரு இடத்துல வெடிக்கு பாட்டு விட்டானாக்க அது வானத்தில் அப்படியே போயிட்டு 450 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அங்கே விழுமா. 450 கிலோமீட்டர் போயிட்டு தூரம் போயிட்டு அது விழுமா. அங்கே விழுந்தாச்சுன்னா அங்கே வெடிக்குமா. வெடிச்சாச்சுனாக்க அது எல்லா இடத்தையும் நாசம் பண்ணிடுமா. 450 இங்கே வெடிச்சானாக்க 450 கிலோமீட்டர் போயிட்டு போகணும். எப்படி இருக்கு? நான் இதை சொல்லுகிற பொழுது என் நண்பானவர்களே, இந்த 2ஆம் வரியை பற்றி நான் இந்த கருத்துக்களை இந்த புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் தான். அதில் நான் சொல்லுகிற பொழுது இந்த 2ஆம் தெரிந்து கொள்ளும் என்று சொல்லும் போதில் அதை போட்டிருக்கிறேன். அதில் போட்டிருக்கும் பொழுது 1945ஆம் வருஷம் 2ஆம் உலகப் போர் உண்டானது. 1945 2ஆம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் உலகப் போர் உண்டானது. 1945 அப்படின்னாப்போ அப்போ என்ன வச்சுருப்பாங்க இன்றைக்கு? என்ன வச்சுருப்பாங்க? அப்போ ஏதோ சில பேர் துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ வெட்டிட்டு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்த நாளில் பார்க்குற பொழுது ஆபத்தான வெடிகுண்டுகளாம், ஆபத்தான பயங்கரமான விபரீதம் கொண்டு வருக இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களா, தயார் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதை மிக விளைவு குறிப்பெல்லாம் தயார் பண்ணுறாங்க. அது தயார் பண்ணுறத வாங்குறாங்க. இதெல்லாம் வாங்கி தயார் பண்ணி எதுக்காக வைப்பாங்க? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அக்கா. பயங்கரமான விளைவு கொண்டு வருகிற கொடூரமான அந்த வெடிப்பொருளெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்களாம். அணு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு படைத்திருக்கிறாங்களாம். எதுக்கு தயார் பண்ணுறாங்க? எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க? 1945 உலக போர்னு அது எப்படி போச்சு. ஆனால் அடுத்து ஒரு காலகட்டம் வரப்போகிறதுன்ட்டு தான் இந்த பேப்பரில் நான் ஒரு நாள் படித்தேன். இங்கேருந்து வெடி வச்சேன்னா 450 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போயிட்டு வெடிச்சுன்னா எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் பாருங்க, நினச்சி பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் 2ஆம் வரைக்கு அடையாளமாக சொல்லிக் கொடுக்கிறார். போர்களையும் போர் பேச்சுகளையும் கேட்க அது இவற்றாம் நிகழத்தான் வேண்டும் சொல்கிறார். இவற்றாம் இருக்கு. ஆனால் அந்த வசந்த படிக்கும் பொழுது பிரதர் கை கேட்டார், என்னன்ட்டுக்கு இவையும் முடிவு ஆகான்னு சொல்லாருங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், இதெல்லாம் முடிவில்லை, இன்னும் கொடிய காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நாமெல்லாம் நமக்கெல்லாம் ஓடி போயிடுவோம், நமக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளைங்களும் ஓடி போயிடும். அப்புறமாலாம் இப்படியே கடந்து போயிட்டே இருந்தான்றது அர்த்தம், நடந்துகிட்டு இருக்கும். எனவே நண்பார்களே, இந்த காலகட்டத்திலே நாம் என்ன பண்ணணும்? ஆண்டுக்குள்ளாக கடந்து வரணும். சரி, அந்த 24ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொன்னேன் இல்லைங்களா, நான் படிச்சுருக்கும். இது போர் பேச்சுருக்கும். பிரைஸ் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட். நாம் அந்த நற்செய்தி வாசனம் அந்த 2ஆம் வசனம் இல்லை, 2ஆம் வசனம் இல்லை, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 2 படிச்சோம்ல, அந்த 6ஆவது வசனம் கடைசி வசனம். இது கடைசி வசனமாக இருக்கட்டும். 6ஆம் வசனம் படிங்க. ஆகவே மற்றவர்களை போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஆகவே மற்றவர்களை போல நாமும் உறங்கலாகாது, நோவா காலத்தில் மற்றவங்களெல்லாம் அப்படி போனாங்க. நோவா மாத்திரம் அப்படி போனார். அவங்களெல்லாம் அப்படி அவங்கள போல் நாம் இருக்கக்கூடாது, மற்றவங்களை போல் இருக்கக்கூடாது, மற்றவர்களை போல நாமும் இருக்கக்கூடாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். விழிப்போடு ஆண்டுடைய வருகை மிக சமீபம் என்பதை அறிந்து விழிப்போடு தெளிவோடு கூட இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையில பரிசுத்தமாய் கடந்து வரணும். ஒவ்வொரு நாளும் திருடன் எந்த நேரத்தில் வருமானம் தெரியல, அதே போல மனு வருமானம் சொல்லிட்டு இருக்கல. அப்போ நாம் இவற்றெல்லாம் இருந்து நாம்
ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே 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 கடந்து ஆத்மீக வாழ்க்கையிலே கடந்து 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 வரணும். எப்போ அவர் வந்தாலும் மானிட மகன் அந்த மனுமகன் எப்போ வந்தாலும் அங்கே விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்து போனாங்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களை இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இந்த கருத்தை சொன்னார். நான் இந்த வசனத்தை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களை, ஓ பரிசுத்த ஆவியானவரே, கரையில்லாமலேன் குற்றமில்லாமலேன் கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குறையில்லாமலே குற்றமில்லாமலே பாவமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம் வரணும். நல்ல ஒரு பாவத்தை செஞ்சு கடந்து இறைவசன வார்த்தை கேட்டு வரணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். சரி, நான் சொல்லி போனேன் நன்றிக்கு. எனக்கு எல்லாரும் போல நீங்கள் இல்லை வேணும்னு சொன்ன வார்த்தை நீங்கள் அப்படியே விட்டு வருவது. நீங்களாம் கேட்டிருக்க அத்தனை பேரும் கடந்து வரணும். சரி, அடுத்தது நான் இந்த கருத்து சொல்லும்போது லூகாஸ் நட்சத்திரம் எடுங்க. லூகாஸ் நட்சத்திரத்தில் 21ஆம் அதிகாரம் இந்த வார்த்தை நான் தெசலோனிக்கேயில் சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லி படிக்கும்போது தூய நாங்கள் கட்டுறாரு மத்தேயுவில் லூகாஸ் நட்சத்திரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 34-30 அந்த தலைப்பு படிங்க. தலைப்பு படிச்சு பாருங்க. மானிட மகன் வரும் நாள். மானிட மகன் வரும் நாள் போட்டார். தலைப்பை பாருங்க எப்படி போட்டிருக்கிறாங்க. மாநில அதுக்கு கீழே அந்த 34-35 வசனத்தில் படிச்சு போது நீங்கள் எல்லாம் குறித்து வச்சிருக்கிறீங்க. அந்த 34 வசனத்தில் படிக்கணும். மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மேலும் அந்நாள் வந்தே தீரும். என்ன சொல்லுகிறது? உங்களுடைய உள்ளங்கள் குடிவெறினாலும் களி ஆட்டத்தினாலும் இவ்வளவு கல்வினாலும் மந்தம் அடையாதவாறு. இன்னைக்கு பார்த்தா அப்படித்தானையா ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லைங்களா? எல்லாம் குடி 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 போயிட்டு இருக்குது. எல்லாம் புழு பிளிம்பு ஆபாச படம் செல்லு போல போட்டு எங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த உலகம் இருக்கின்றது களி ஆட்டம் இல்லைங்களா? ஆபாசமான படங்கள் புளி பிள்ளைங்களை ஓடிக்கிட்டு இருக்குது. கொண்டு வர்றாரு யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றாருன்ட்டு இருக்கு. அதோ திருவிழான் இருக்கு. இந்த உலகத்தின் கவலையினால் நீ உன்னுடைய மனசு மந்தமடையாதபடி, ஆண்டு வருகை நாளை பற்றி மந்தமடையாதபடி எச்சிப்பான்னு சொல்லிட்டு அந்த 36வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். எனக்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் சொன்னார். என்னது? நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் கொடிய கொள்ளை நோய், நிலநடுக்கம், போர், இவற்றை அனைத்திலிருந்தும் நாம் தப்புவதற்கும் ஆண்டவராகிய கடவுள் மனுமகன் இயேசு கிறிஸ்து மகா மகிமையோடு கூட வருகிற போது அவர் முன் நிற்பதற்கும் நாம் தகுதியாகும் பொருட்டு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து என்ன சொல்றாங்க பாருங்க. மாணவர் நிற்கும் போது வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். யார் சொன்னது? ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலை பார்க்கணும். ஒவ்வொரு இன்னைக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை, ஆணுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், தூய ஆவியானவர் எனக்குள் இருந்து இதெல்லாம் சொல்லுடான்னு சொன்னதுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு திருப்பலியிலே 2ஆம் வாசம் வாசிக்கிற பொழுதே எனக்கு அனுபவத்தினார். இது சொல்லுன்னு சொன்னார். இந்த மாதா தொலைக்காட்சியிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் பாருங்கள் எப்படி என்று.
ஆண்டுடைய வருகைக்கு. இன்னைக்கு இப்படி சொல்லப்பட்டதுனாலே அநேக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஆத்மாக்கள் விழிப்பாக இருந்து, பைபிள் சொல்ல விழிப்பாக இருந்து ஆத்மாவிலே பரிசுத்தத்திலே கடந்து வந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இந்த மூலம், இந்த செய்தி மூலம், இந்த செய்தியை கொடுக்கிற நிலையின் மூலமாக அநேக ஆத்மாக்கள் விண்ணகத்துக்கு போகிற ஒரு காரியமா இருக்கும். எல்லா தப்பு வைத்து பெருமையாக போயிருக்கு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என்ன பிரியமானவர்களே, அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. நீர் கொடுக்கிற விடுதலையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய ஆன்மாக்குள், சரீரத்துக்குள், உலக வாழ்வுக்குள் உம்முடைய மகிமையை காணட்டும். எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமீன். ஆமீன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.